ஹாய் ஆல். இன்றைக்கி வந்து நாங்கள் நந்தனம் புக் ஷோ போயிருந்தோம். நேற்று தான் போயிருந்தோம். ரொம்ப கூட்டமாக இருந்தது. ஆக்சுவலி 21 வரல இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்கள். இந்த இயரோட ரெசல்யூஷனாக ஏதாவது ஒரு நியூ புக் படிக்கணும். கண்டிப்பாக உள்ளார்ந்த அர்த்தத்தோடு படிக்கணும்னு எப்பயுமே மேலோட்டமாக புரிகிற விஷயங்கள விட உள்ளார்ந்து அதை என்ன சொல்ல வராங்கன்றதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வருஷம் நான் வாங்கின புக்ஸை வந்து உங்களுக்கு காமிக்கலான்னு இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த இடத்த பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அந்த இடம் வந்து ரொம்ப பிக் ஒய்எம்சி கிரவுண்ட். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். அங்கே வந்து நிறைய ஸ்டால்ஸ் இருந்தது. ஒரு 700 800 நான் கம்மியாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஸ்டால்ஸ் இருந்தது. எல்லா ஸ்டால்ஸ்லேயுமே வந்து வேரியஸ் புக்ஸ், தமிழ் லிட்ரேச்சர், கல்ச்சுரல் பேஸ் பண்ணி நிறைய புது புக் லான்ச் பண்ணியிருக்காங்க 2025. ஸோ அந்த புக்ஸ்லாம் இருந்தது. ஸோ போகிறதுக்கு முன்னாடி அதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு போனால் பெட்டராக இருக்கும். என்ன புக் படிக்கணும், என்ன வாங்கலாம் அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு அதோடைய ஸ்டால் நம்பர் என்ன ஸ்டாலில் இருக்குது அப்படின்னு நம்பரோடு பார்த்துட்டு போனால் இன்னும் பெட்டராக இருக்கும். நாங்கள் அங்கே போய் தான் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். பசங்களை வேறு கூட்டிகிட்டு போனதால் பெருசாக அளவாக நாங்கள் எல்லா ஸ்டாலும் போய் பார்க்கல. கிட்ஸ் செக்ஷனும் எங்களுக்கு தேவையான ஒரு 2-3 புக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பட் வந்து அங்கே வந்து சிறப்புரைலாம் நடக்குது. ஈவினிங்கில் 5 o'clock மேலே ஸ்பெஷல் கெஸ்ட்டு ஆத்தர்ஸ் வராங்க. அதெல்லாம் அட்டன் பண்ணணும்னு ஆசை தான். பட் டைம் இருக்கிறதுனால நாங்கள் வந்துட்டோம். நீங்கள் வந்து அந்த மாதிரி பிளான் பண்ணி போகும்போது நாங்கள் ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர் கூட இருக்குது. ஸோ நம்ம ஆதார் என்ரோல் பண்ணணும் அப்படின்னா அந்த சென்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிளான் பண்ணி போய் வாங்கினா பெட்டராக இருக்கும். ஸ்டால் நம்பரோட அன்றைக்கி என்ன கெஸ்ட்டு வராங்க, ஸோ அதெல்லாம் ரிசர்ச் பண்ணிவிட்டு போனால் இன்னும் கொஞ்சம் ஆப்டாக நம்ம நிறைய விஷயங்கள் ஒரே டைமில் கவர் பண்ண முடியும். நடக்க முடியல உள்ளே, ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்ததால் எங்கேயும் உட்கார்றதுக்கும் இடம் இல்லை உள்ளே. கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி என்னென்ன புக்ஸ் எல்லாம் வாங்கினேன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோடய டாட்டரோட புக்கு பெப்பா பிக். அவளுக்கு ரொம்ப பெப்பா பிக்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும், ஆன்லைன்லேயும் இருக்குது, எல்லா இடத்துலையுமே இது அவைலபிளாக இருக்கும். அந்த புக்ஸு ஆனது எல்லாமே இது வந்து பிக் புக் ஆஃப் ஒய் அப்படின்னு ரொம்ப இமேஜினேட்டிவ் க்ரியேட்டிவிட்டியை தோன்றுச்சு. நீ படிக்கிறேன்னா படிக்கலையா அப்படின்னு கேட்குற மாதிரி. நான் வந்து இந்த மாதிரியான ஆன்மீக புக்ஸு, தேவாரம், திருவாசகம், அதில் இருக்க பாட்டு, அதில் இருக்க வரிகள், அதனோட மீனிங், அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு. அவங்களே கேட்டாங்க தேவாரம் புக் இருந்தால் வாங்கிட்டு வாங்க. இதில் நிறைய பாகமாக இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு பாகம் மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன். தேவைப்பட்டால் நம்ம இங்கே வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது பிடிக்குமா, அவங்களுக்கு எப்படி இருக்கும், இதில் விளக்கத்தோடு இருக்குது. மற்ற புக்ஸில் வந்து வெறும் பாட்டு மட்டும்தான் இருந்தது. பட் இதில் அதோட விளக்கத்தோடு இருந்ததால் எனக்கு இது ஓகேன்னு தோணுச்சு. இது நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க ப்ரிஃபர் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட்டு வாங்கிக்கலான்னு அருணா பப்ளிகேஷன்ஸ் சொல்லி அவங்களோட அட்ரஸ்ஸு இதில் எல்லாமே இருக்குது. நான் சூஸ் பண்ண புக்கு வந்து இதுதான், சிதம்பர நினைவுகள் இந்த புக்கு பேர். இது வந்து மலையாளத்தில் எழுதின பாலச்சந்தரோடைய புக்கு இது. இதை வந்து தமிழாக்கம் பண்ணது வந்து ஷைலஜான்றவங்க. இவங்க தான் ஷைலஜா. எனக்கு வந்து தோணுன ஒரு விஷயம் என்னென்னா, பாவா செல்லத்துறை அவர் ஞாபகம் தான் வந்தது. ஆக்சுவலி அவர் வந்து திருவண்ணாமலையில் கதை கேட்க வாங்கன்னு ஒரு யூடியூப் சேனலில் அவருடைய ஸ்டோரிஸ்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன். அவர் சொல்கிற ஸ்டோரி எப்படி இருக்கும்னா, ஒரு புக்கை படித்த ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது நம்ம படிக்கணும்னு ஆசை இருந்தது எனக்கு அப்போல்லாம். ஆனால் நான் எதுவும் அப்போது டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இல்லை வீட்டில். ஸோ அதனால் நான் அது தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். அப்போது என் ஹஸ்பண்ட் மூலமாக தெரிஞ்சிச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க, அதை கேட்டுப்பாரு அப்படின்னு. அப்புறம் அதை கேட்க ஆரம்பித்தோடனே ரொம்ப நல்லாயிருக்கும் அவரோட இது எல்லாமே. ஒரு அனுபவம் வந்து நமக்கு படிக்கும் போது தான் ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும் இல்லையா? அந்த அனுபவம் வந்து அவர் சொல்கிற கதையிலேயே நமக்கு கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இன்னொன்று வந்து அவங்களுடைய ஒய்ஃப் தான் இவங்க ஷைலஜா. இவங்களுடைய புக்ஸு நிறைய தமிழாக்கம், நிறைய லாங்குவேஜில் வந்து இவங்க தமிழாக்கம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய புக்ஸ் இருக்குது. 251 அவங்க ஸ்டால் நம்பர். நீங்கள் போய் பார்க்கலாம். அங்கே செலக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் வம்சி புக்ஸ் அப்படின்னு அவங்களுடைய ஸ்டால் இது.